ஹைமா வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 11.5ல் 19th சம் இன்டகிரேட் பண்ண சொல்லிட்டாங்க. 3 × x - 9 / x - 1 × x + 2 × x² + 1 இன்டகிரேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பகுதி வகையிடல் முறையில் நீங்கள் ஃபஸ்ட் வேல்யூம் புக்கில் படித்தாச்சு நம்ம ஆல்ரெடி. அப்போ இது மாதிரி இன்ட்டுன்னு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இதை பகுதி வகையில் படிக்கணும். வேரியபிள் போடணும். என்னென்ன வேரியபிள் போடுவோம்? நம்ம எப்பவுமே ABCDன்னு போடுவோம் இல்லையா? இது எதை வச்சு போடுவோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸனுடைய மதிப்பை வச்சு நம்ம போட போகிறோம். எக்ஸ் எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். 1 2 இங்கே 2, அப்போ எத்தனை முறை 4 இருக்குது. அப்போ எத்தனை வேரியபிள் போட போகிறோம்? 4 வேரியபிள் போட போகிறோம். அது எப்படி பிரிக்கணும்? இங்கே எக்ஸன் அடுக்கு 1 இருக்குன்னா A/, தான். எக்ஸன் அடுக்கு 1 இருக்கா? A/, தான். எக்ஸின் அடுக்கு 2 இருக்குது. அப்போ 2 வேரியபிள் போட போகிறோம். சியும் டியும் போடணும். அப்போ CDன்னு போடக்கூடாது, CX + Dன்னு போடணும். ரைட்? ஃபஸ்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். A/x - 1 + B/x + 2 ப்ராக்கெட் போடணும் அவசியம் இல்லை, ப்ளஸ் C × x + D/x² + 1. ஓகே, இப்போது நம்ம செய்ய வேண்டியது இதை பகுதிகள் பின்ன வடிவில் வந்துச்சு, அதாவது விகிதமுறு வடிவில் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரிக்கான இல்லை, வேறு மாதிரி இருக்குது. அப்போ எப்போ வேறு மாதிரி இருக்கோ குறுக்க பேருக்கணும் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு மீசியமாக எடுக்கணும்னா வந்துடும் x - 1 × x + 2 × x² + 1 வரும். அப்போது இது 3மே இருக்குன்னா இதுக்கு மட்டும் யார் இருக்காங்க? இதாக இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் பெருக்கணும்ல. பிக்கு இதையும் பெருக்கணும். CX + Dக்கு இவங்களையும் பெருக்கணும். ரைட்? பேருக்கு இங்கே பை போட்டிருக்கோம், இங்கேயும் பை போட்டிருக்கோம். ஸோ அந்த பை இந்த பை என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். பை 3 அதனால் பக்கம் வச்சுன்னா பெருக்கல் 3 ஆகிடும் போது. ஸோ இது கேன்சல் ஆகிடுது. அப்போ லெஃப்ட் சைடில் யார் மடிப்பாங்க? 3 × x - 1 பதிலாக A(x + 2) × x² + 1 + B(x - 1 × x² + 1 + C × x + D of 2 உறுப்பு இருக்குது, அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, x - 1 × x + 2. ஓகேம்மா? இப்போ நம்ம ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும், பினுடைய மதிப்பு, சினுடைய மதிப்பு அண்ட் டினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒன்று 0 ஆக்கணும். அப்போ எதை ஃபஸ்ட்டு 0 ஆக்கலாம்? ஏனுடைய மதிப்பு எனக்கு வேணும்னா அந்த டேர்ம் ஃபுல்லாக யாரும் 0 ஆகக்கூடாது. அப்போ பி 0 ஆகணும்னா இதில் ஏதோ ஒரு நம்பர் 0 ஆகணும். அப்போ 0 ஆகணும்னா யாருக்கு பதிலாக போடுவோம்? பிக்கு பதிலாக 0 போட்டால் வேலைக்கு ஆகாது. எக்ஸனுடைய மதிப்பு போட போகிறோம். எக்ஸனுடைய மதிப்பு என்ன போட்டால் இது 0 ஆகும்னா இங்கே -1 இருந்துச்சுன்னா என்ன போட போகிறோம்? எக்ஸனுடைய மதிப்பு +1ன்னு போட போகிறோம். ரைட்? அப்போ இது என்ன ஆகிடும்? 0. அப்போ இது கூட எதை பெருக்கினாலும் 0, இந்த இது ஃபுல்லாக 0 இருந்துச்சுன்னா இது கூட எதை பெருக்கினாலும் 0. அப்போ இது மட்டும் வரும். புட் x = -1 இருந்துச்சுன்னா என்ன போட போகிறோம்? +1. அப்போ இதே தான் லெஃப்ட் சைட்லேயும் போகணும். ஓர் 3 மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடு தானே. ஓர் 3 - 9 = A of 1 கூட 2 சேர்த்தா ஏனுடைய எக்ஸனுடைய மதிப்பு 1, 1 கூட 2 சேர்த்தா 3 × 1² 1 + 2. This implies ஒரு மைனஸ் இருக்குது, கழிக்க போகிறோம். 9லேருந்து 3 கழிச்சு 6, பெரியனுடைய கூடிய 6 = A of பெரியனுடைய கூடிய 6 பெரியனுடைய கூடிய -3 2 6. ஆறாவது பெருக்கல் வாய்ப்பாடு ஓர் 6 பெருக்கல் 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 6. ஸோ A = -1. அப்புறமா யாருடைய மதிப்பு? பினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ பி மட்டும் எனக்கு 0 ஆகக்கூடாது, மற்ற எதனா 0 ஆகணும். அப்போ x +2 இருக்குன்னா என்ன ஆகும்? -2 போட்டால் இது ஃபுல்லாக 0, +2 இருக்குது -2 போட்டால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ பி மட்டும் இருக்கும். புட் x = -2. அப்போது மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடு 3 2 6 -6 -9 இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. B of -2ன்னு போட்டால் -3 அடுக்கு ரெட்டப்படை. ஸோ 2² 4 -2² +4 தான் 5, இது ஃபுல்லாக 0. This implies 3 5 15. இங்கே 2 பேர் மைனஸாக இருக்குது, ஒரு மைனஸ் தான் கழிப்போம், 2 மைனஸ் தான் கூட்ட போகிறோம். கூட்டி பொதுவான குறி போட்டால் -15 = B of -15. பெருக்கலாக இருக்கிற -15 தான் பக்கம் வந்துச்சிட்டோம், வகுத்தலாம் மாறிடும். ஸோ ஒரு முறை. ஓகே, ஸோ B = +1. தென் C = பார்க்கணும். இப்போ வந்திருக்கிற 3 இதுலையுமே -1க்கு பதிலாக +1 போட்டாச்சு, +2 இருந்துச்சுன்னா -2 போட்டாச்சு. இப்போ சிக்கு பதிலாக நம்ம டியை கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்கு பதிலாக யாரை போடலாம்னா 0ன்னு போடணும். நம்மளே தான் மதிப்பு போட போகிறோம். மீதி சிக்கு டிக்கு இது மாதிரி வரும்போது அப்போ சிக்கு பதிலாக 0ன்னு போட்டால் இது 0 ஆகிடும். அப்போ ஏனுடைய மதிப்பு பினுடைய மதிப்பு இதை வச்சு போட்டுக்கலாம். டினுடைய மதிப்பு எனக்கு கிடைச்சிடும். புட் போடலாமாம்மா? புட் x = 0. மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடு 3 கூட 0 பெருக்குனா 0 - 9 = A of ஏனுடைய மதிப்பு என்னன்னு போட்டுக்கலாம். -1 போட்டுக்கிட்டா
-1. 0 கூட 2 பெருக்குனா 2, 0 ஸ்கொயர் 1, சரி 2 பெருக்குனான்ற மாதிரி 0 + 2 2, இங்கே இன்ட்டு 1 ப்ளஸ் பியினுடைய மதிப்பு +1 ஆஃப் 0லேருந்து 1 கழிச்சா -1, 0 ஸ்கொயர் 0, இங்கே +1. இங்கே என்ன ஆகிடும் பாருங்கள், எக்ஸினுடைய மதிப்பு 0 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 0, டி ஆஃப் 0 - 1 -1, இது +2. ஓகே, நெக்ஸ்ட் -9 வந்துடுமா, ஈக்குவல் டு போடலாமா, 1 கூட ஓரன் 2 தான், என்ன 2 வரும், -2. இது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது, என்ன 1 வரும், -1. இங்கே பாருங்கள் ப்ளஸ் டி ஆஃப் ஓரன் 2, என்ன 2, -2 வச்சுக்கலாமா. சரி, இங்கே -9 இருக்குது, இங்கே ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ வரும், -3. இந்த -3 சமக்குறிக்கு வந்துச்சுன்னா +3 மாறுமா. அப்போ என்ன வரும், ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், -6 ஈக்குவல் டு டி ஆஃப் -2. இப்போது டியினுடைய மதிப்பு வேணும், பெருக்கலாக இருக்கிற -2 தான் பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும், வகுத்தலாம் மாறும். ஓரன் 2, 3 6, மைனஸ் போயிடுச்சு, டி ஈக்குவல் டு 3 + 3. இப்போ யாருடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா சியினுடைய மதிப்பு கண்டு. இதே மாதிரி தான் எக்ஸுக்கு நம்மளாக ஒரு மதிப்பு போடணும். எக்ஸனுடைய மதிப்பு +1 தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நம்ம போட்டுட்டோம். 0 ஈஸியாக இருக்கும், 0 போட்டாச்சு. -2 போட்டாச்சு, இப்போ +2 போட்டுக்கலாமா, இல்லை மீன்ஸ் நான் -1 போட போகிறேன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். எனக்கு 2 ஈஸியாக இருக்குன்றதுனால +2 போடுறேன். புட் x is equal to +2. ஸோ மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடு 3 2 6 -9 ஈக்குவல் டு a ஆஃப் ஏவுக்கு பதிலாக -1 போட்டுக்கிறேன், 2 2 கூட்டினா 4, 2 ஸ்கொயர் 4, 4 1 5 ப்ளஸ் பி ஆஃப் பிக்கு பதிலாக 1 போட்டுக்கிறேன், இன்ட்டு 2லேருந்து 1 போனால் 1, 2 ஸ்கொயர் 4 1 5 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிருக்கேன், அப்போ சி இன்ட்டு 2 ப்ளஸ் டிக்கு பதிலாக 3 ப்ராக்கெட் போடுங்கம்மா கண்டிப்பாக, இன்ட்டு 2லேருந்து 1 போனால் 1, இன்ட்டு 2 கூட 2 சேர்த்தா 4. ஓகே, இப்போது பெரிய சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போடுங்க, -3 ஈக்குவல் டு ஐநாங்க 20 -20 ஒருத்தப்பட மைனஸ் ஓரஞ்சு 5 வந்துடுமா. இங்கே ப்ளஸ் சி ஆஃப் 2 + 3 இன்ட்டு 4. இப்போ ஒத்த உறுப்புகள் ஒன்றா பார்த்துக்கலாம். -20 + 5 -15 வந்துடுமா. -15 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா +15 வருமா. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போடுங்க, +12 ஈக்குவல் டு பெருக்கலாக இருக்கிற 4 தான் பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஸோ சி ஆஃப் 2 + 3 இன்ட்டு 4, 1 4 3 12. This implies 3 ஈக்குவல் டு சி ஆஃப் 2 + 3 +3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3 மாறும். ஸோ 3 3 கேன்சல், ஒன்றுமே கேன்சல்னால் ப்ளஸ் மைனஸை கேன்சல்னால் 0. This implies 0 ஈக்குவல் டு சி ஆஃப் 2. இரண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடு பெருக்கலாக 2 தானே பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். எந்த எண்ணு கூட 0 பெருக்கினா 0 தானே கிடைக்கும். அப்போ சியினுடைய மதிப்பு என்ன இருக்கும், 0. இல்லைனா 0/anything ஈக்குவல் டு 0, சி ஈக்குவல் டு 2. இப்போ போய் இதில் அப்ளை பண்ணிவிட்டு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் சாமி. இன்டெகிரேட் பண்ணிக்கலாமா. இன்டெகிரேஷன் 3 × x - 9/x - 1 × x + 2 × x² + 1 இன்ட்டு dx ஈக்குவல் டு ஏவுக்கு பதிலாக -1 இன்டெகிரேஷன் போட்டுக்கலாம், x - 1 ப்ளஸ் பிக்கு பதிலாக +1/x + 2 ப்ளஸ் சாரி இங்கே பாருங்கள் 0 போடுறது பதிலாக 2 போட்டு வச்சுக்கிறேன், நான்சென்ஸ் தானே. சிக்கு பதிலாக 0 கூட எக்ஸ் பெருக்குன்னா 0 தானே கிடைக்கும். டிக்கு பதிலாக +3 போட்டுக்கலாமா, 3/x² + 1 இன்ட்டு dx. இங்கே பையில் பாருங்கம்மா பவர் 1, இதுவும் பவர் 1, இதுவும் பவர் 1. இப்போ பவர் 1 வந்துடுச்சுனாவே நம்ம ஃபார்முலா என்னது, லாக் தான் வரணும். ஏன்னா மேலே போகும்போது -1 இருக்கும். ஒருவேளை இன்டெகிரேட் பண்ணோம்னா அடுக்கு கூட 1 கூட்டணும். அப்போ -1 கூட +1 கூட்டம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ பவர் 0 மாற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே அது லாக் ஃபார்முலா. இன்டெகிரேஷன் 1/x ஈக்குவல் டு log x தான் ஃபார்முலா இன்டெகிரேஷன். ஸோ இதை நம்ம லாக் அதாவது பவர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், 1/x × dx ஈக்குவல் டு log x. இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ -log of x - 1 + log of x + 2 + 3 × log of x² + 1 + c. இதுதான் சாமி. தேங்க்யூம்மா.